My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2026 உடைய ரிசல்ட்ஸ் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லைவில் இன்றைக்கி நைட்டோ அல்லது நாளைக்கோ வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தோம். பட் ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னென்னா என்டிஏ வந்து அஃபிஷியலாக ஃபைனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் டவுன்லோட் யுவர் ஸ்கோர் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 லிங்க் இருக்குது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில், அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி அந்த லிங்க்கில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஸ்கோர் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி அப்டேட் எல்லாம் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடுனுடைய நீட் டீடைல்ஸ், ஸ்கோர் டீடைல்ஸ், ஓகேங்களா, என்டிஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். ஸோ இங்கே ப்ரெஸ் ரிலீஸ் ஃபார் நீட் யூஜி 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ் தே ஹவ் ரிலீஸ் த அஃபிஷியல் வெப்சைட், அஃபிஷியல் ரிசல்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி 16ஆம் தேதி என்டிஏ டிக்ளேர்ஸ் ரீநீட் 2026 ரிசல்ட். 11,21,000 மாணவர்கள் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க அவுட் ஆஃப் 22 lakhs. சரிங்களா, 50% பாசிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டாப்பர்ஸ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் all states and union territories, more than 58% of qualified candidates are women. பாஸ் பண்ணதில் குவாலிஃபைடில் 58% வந்து உமன். எக்ஸாமினேஷன் கண்டக்டட் இன் 13 languages. சரிங்களா, ஸோ எ டோட்டல் க்ளோஸ் டு 20 lakh candidates. கிட்டத்தட்ட நமக்கு வந்து நீட் எக்ஸாம் மே மாதம் 22 லட்சம் பேர் எழுதினாங்க. ஆனால் 2 லட்சம் பேர் ரீநீட்டுக்கு ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. 20 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 11.21 lakh அப்படிங்கிறது குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஸோ மோர் தேன் 50%, ஓகேங்களா, மோர் தேன் 50% பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்கோர் கார்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 58% அப்படிங்கிறது இருக்குது. லேடிஸ் தான், கேர்ள்ஸ் தான் அதிகமான பர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 138 candidates ஸ்கோர்டு அபோவ் 690 marks. சரிங்களா, 690 marksக்கு மேலே 138 candidates அப்படிங்கிறது இருக்காங்க. இதில் ஓவர் 93% அப்பியர்ட் இன் நீட் யூஜி 2026 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா, இந்த 138 மாணவர்களில் 93% மாணவர்கள் முதல் முறை நீட் எழுதின ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 99% ஆர் பிட்வீன் 17 and 19 ஆஃப் ஏஜ். ஓகேங்களா, அவங்க எல்லாருமே அண்ட் அகைன் இன்னொரு மற்ற எல்லா மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கேப் எடுத்து படித்தவங்களாம் இல்லை, ஃப்ரெஷர், ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்குள்ளே இந்த போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரேங்கர்ஸ் 138ல் 66 ஸ்டேட்டில் இருந்து 66 சிட்டிஸ்லேருந்து டாப் ரேங்கர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. இந்த டாப் 17 ரேங்கர்ஸ் ஹூ ஸ்கோர்ட் மோர் தேன் 705 அப்படிங்கிறது எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் இருக்கிறார் 705 மார்க்குக்கு மேலே. அண்டு லைக் இங்கே பாருங்கள், 8 ஸ்டேட்டில் இந்த 705 மார்க்குக்கு மேலே எடுத்த மாணவர்கள் அப்படிங்கிற 17 மாணவர்கள் இருக்கிறாங்க. 705க்கு மேலே 17 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ 19 மாணவர்கள் 700க்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. 19 மாணவர்கள் 700க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நமக்கு வந்து 1492 பேர் 650 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 மாணவர்கள் 600 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராஸ்டிக்காக கட் ஆஃப் அப்படிங்கிறது 2025க்கு ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் நாளைக்கு கூடிய விரைவில் இந்த மார்க்கை வச்சு ரேங்க், ஆல் இண்டியா ரேங்கை வச்சு எப்படி கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோவாக பதிவு செய்கிறேன். அண்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் அதை நான் டீட்டெயிலாக கட் ஆஃப் மார்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் 715 தான் ஃபஸ்ட்டு மார்க். சரிங்களா, 720க்கு 715 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் மார்க். அப்டைன்டு பை ஆர்யன் குப்தா, பஞ்சாபை சேர்ந்த ஒரு மாணவர், அண்ட் பன்ஷுல் பன்சால், ஹரியானாவை சேர்ந்த ஒரு மாணவர். 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது எடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் 1 வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பஞ்சாப், இன்னொன்று வந்து ஹரியானா. தமிழ்நாட்டிலையும் 705 மார்க்குக்கு மேலே மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. 705க்கு மேலே மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை சேலஞ்ச், எப்படி இதை வந்து நம்ம பார்க்குறது, எப்படி சார் நான் வந்து என்னுடைய ரிசல்ட்டை நான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், என்டிஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு ஃபார் 2026 இருக்குது பாருங்கள். 2 லிங்க் கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட் லிங்க். இந்த 2 லிங்க்கில் எதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான்.
ரெண்டுமே இப்போ கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஓப்பன் ஆனால் அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும், பாஸ்வேர்டு இங்கே இருக்கும், கேப்சா போடுங்க. இது நீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் நம்பர், நீட்டினுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கு செட் பண்ண பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஸ்கோர் கார்டு. சரிங்களா, நீட் ஸ்கோர் கார்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட்டுக்கு நீட் ஸ்கோர் கார்டை டவுன்லோடும் பண்ணியிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் போடுறீங்க, லாகின் பண்ணுறீங்க, ஸ்கோர் கார்டு இப்படி வந்துடும். ஸ்கோர் கார்டில் உங்களுடைய கேண்டிடேட் நேம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும். கேட்டகரி ரேங்க் என்ன, ஓபிசியா, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், அந்த கேட்டகரியெல்லாம் போட்டு அதனுடைய கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு செஞ்சுருப்பாங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது வைக்கிறேன். என்னென்னா, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன, மார்க் என்ன, இதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒரு குமுலேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கட் ஆஃப் மார்க் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும், இந்திய அளவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் சீட்டு கிடைக்கும், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் யுவர் நீட் ஸ்கோர் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஆல் இண்டியா ரேங்க். அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா கூட ஓகே தான். இப்போ வந்து அக்யூரேட்டாக நீங்கள் போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை. 77,824 அப்படின்னு ரேங்க் இருக்குன்னா 77,800 அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. உங்களுடைய எக்ஸாக்ட் ஐடென்டிட்டியை நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் க்ளோஸராக கொடுங்க. சரிங்களா, க்ளோஸராக கொடுங்க. அப்போ தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு, சரி பார்க்குறதுக்கு, அதை வச்சு டேட்டா எடுக்கிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய நீட் ஸ்கோர் அண்ட் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், கேட்டகரி ரேங்க் எல்லாம் வேண்டாம், ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் அகைன் உங்களுடைய நீட் ஸ்கோர், அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சர்வர் பிஸியாக தான் இருக்கும். 22 லட்சம் பேர் நீட் எழுதி 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. 20 லட்சம் பேர் ரிசல்ட் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் சர்வர் பிஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி நைட்டு வேலை செய்யலை அப்படின்னா பதட்டமே ஆகாதீங்க. நாளைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ பொறுமையாக செக் பண்ணுங்கள். சர்வர்ஸ் ஓப்பனிங். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டோம். பட் அகைன் எடுத்த உடனே அது ஓப்பன்லாம் ஆகிறதுல இட் டேக்ஸ் டைம். சரிங்களா, இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் ரிசல்ட் வந்துருச்சு. டோன்ட் ஒரி அபவுட் எனிதிங். உங்கள் மார்க் எப்படி இருந்தாலும் அது உங்களுடைய மார்க். யூ ஹேவ் செக்யூர்ட் அ ரேங்க். டோன்ட் ஒரி அபவுட் எனிதிங். இப்போதைக்கு ரிலாக்ஸாக, கொஞ்சம் பொறுமையாக, நல்லா தூங்குங்க. காலையில் உங்கள் மார்க் ரேங்க்குக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். we have enough time. சரிங்களா, நமக்கு நிறைய நேரம் இருக்குது, டைம் இருக்குது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் யோசித்து முடிவெடுக்க முடியும். டோன்ட் ஒரி அபவுட் எனிதிங். யுவர் லைஃப் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ், குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அனௌன்ஸ் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.